ஹேவ் வியூவர்ஸ், நம்ம இப்போ காம்பஷன் ஸ்கீம் இன் ஜிஎஸ்டி பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது காம்பஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வந்து சேம் ஆஸ் வந்து இட் இஸ் சிமிலர் டு ப்ரிசன்ட் டாக்ஸேஷன் ஸ்கீம் இன் வந்து இன்கம் டேக்ஸ். ஸோ ஃபார் வந்து ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு எப்படி வந்து ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இன்கம் டேக்ஸில் ப்ரிசன்ட் டாக்ஸேஷன் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்டி ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கு வந்து காம்பஷன் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், தட் இஸ் அ டீலர் இன் கூட்ஸ், ஆர் இஃப் யூ ஆர் வந்து மேனுஃபேக்சரர் ஆஃப் கூட்ஸ், ஆர் இஃப் யூ ஆர் இன்வால்வ் இன் ப்ரொவைடிங் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பட் நாட் சர்விங் எனி ஆல்கஹால். ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து கவர் ஆகி அண்ட் வந்து யுவர் ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் வந்து 1.5 crores இருந்துச்சுன்னா தென் ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் தட் இஸ் 26-27க்கு நீங்கள் காம்பஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1.5 crores த்ரிஷோல்ட் லிமிட் வந்து ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 75 lakhsனு உங்களுக்கு வந்து லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இந்த காம்பஷன் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் வந்து டேர்ன் ஓவர் தான் வந்து பே பண்ணணும். ஸோ டோட்டல் இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆர் வந்து டீலர் தட் இஸ் ட்ரேடர் இன் குட்ஸ்னா யூ ஹாவ் டு பே 1% ஆஃப் யோர் டேர்ன் ஓவர் ஆஸ் த ஜிஎஸ்டி. அண்ட் இஃப் யூ ஆர் இன்வால்வ் இன் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் யூ ஹாவ் டு பே வந்து 5% ஆஃப் யோர் டேர்ன் ஓவர் ஆஸ் வந்து ஜிஎஸ்டி. இப்போது நீங்கள் வந்து ஃபார் ஃபினான்ஷியல் 26-27க்கு இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு ஆட் ஃபார் வந்து காம்பஷன் ஸ்கீம்னா அப்போ வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தட் இஸ் பை 31st March 2026 ஃபார்ம் சிஎம்பி 02 வந்து நீங்கள் டிக்ளரேஷன் வந்து டிபார்ட்மெண்ட்க்கு வந்து சப்மிட் பண்ணணும். நான் இந்த காம்பஷன் ஸ்கீம் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபார்ம் எப்படி எல்லாம் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் போர்ட்டலில். அப்புறம் இன் கேஸ் ஆஃப் வந்து காம்பஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ளையர்கிட்டேருந்து பொருள் வாங்கும்போது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்களா, தட் இஸ் டேக்ஸ் பெய்ட் ஆன் யோர் பர்ச்சேசஸ். அதுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் வந்து எடுத்துக்க முடியாது. தட் இஸ் ஐடிசி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ உங்கள் ஐடிசியை வந்து நீங்கள் வந்து எந்த டேட்டில் நீங்கள் காம்பஷன் ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் ஸ்டாக்கில் இருக்கிற ஐடிசி எல்லாமே நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஃபைல் வந்து ஃபார்ம் ஐடிசி 03. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எப்போக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னா வித்தின் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆப்டிங் இன் ஃபார் காம்பஷன் ஸ்கீம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இஃப் யூஆர் அ சப்ளையர் ஆஃப் வந்து சர்வீஸ் அதர் தேன் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்னால் அப்போ உங்களுக்கு வந்து தனியாக ஒரு காம்பஷன் ஸ்கீம் வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு கூட்ஸ் முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் அ மேனுஃபேக்சர் ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு, பேன் மசாலா, ட்ரேடர் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பஷன் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இங்கே இன்னொரு பாயிண்ட் நம்ம முக்கியமானது என்ன நம்ம வந்து பார்க்கணுன்னா இந்த 1.5 crores டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஆன் வந்து பேன் இந்தியா பேசிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேன் கீழே நீங்கள் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் பிஸ்னஸ் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா ஃபார் வந்து தமிழ்நாடும் நீங்கள் ஒரு செப்பரேட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டிஐஎன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் செப்பரேட்டாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அண்டர் த சேம் பேன் அண்ட் ஒரு ஜிஎஸ்டிஐஎன் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா ஜிஎஸ்டிஐஎன்ஸ் கீழே இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து சம் பண்ணி அக்ரிகேட் பண்ணி அதையே வந்து நீங்கள் வந்து 1.5 crore கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். தட் இஸ் பேன் இந்தியா பேஸ்டு டேர்ன் ஓவர் தான் நீங்கள் வந்து காம்பஷன் ஸ்கீம் அப்ளிகபிலிட்டிக்கு பார்க்கணும். நம்ம இப்போது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா டேர்ன் ஓவரில் ஒரு பர்சன்டேஜ்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ ஈவன் இஃப் உங்களோட ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும், யூ ஹேவ் ஒன்லி லிட்டில் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர்னாலும் ஸ்டில் யூ ஹேவ் டு பே வந்து காம்பஷன் டேக்ஸ். ஓகேங்களா? சின்ஸ் இட்ஸ் கேல்குலேட்டட் ஆன் வந்து டேர்ன் ஓவர். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு காம்பஷன் டீலர்னா
நீங்க வந்து பர்ச்சேசர் உங்க சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, நீங்க கட்டுன ஜிஎஸ்டிக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஐடிசி எடுத்துக்க முடியாது. அதே மாரி நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண முடியாது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டூ சார்ஜ் ஜிஎஸ்டி ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஆல்சோ யூ கேனாட் கிளைம் ஐடிசி ஆன் த டாக்ஸ் பெய்ட் ஆன் யுவர் இன்புட்ஸ். ஸோ நீங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து காம்பஷன் டீலர் இஷ்யூ பண்ண முடியாது. ஹி ஹாஸ் டு இஷ்யூ ஒன்லி பில் ஆஃப் சப்ளை. ஏன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் இஃப் யூ வாண்ட் இஷ்யூனா யூ ஆர் டாக்ஸ் ஷுட் பி சார்ஜ்ட் ஆன் த இன்வாய்ஸ் அண்ட் இட் ஷுட் பி கலெக்டட். நீங்க வந்து டாக்ஸ் சார்ஜ் பண்ண முடியாது உங்க கன்சியூமருக்கு. ஸோ நீங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. யூ ஹேவ் டு இஷ்யூ ஒன்லி பில் ஆஃப் சப்ளை. ஸோ டாக்ஸ் இன்வாய்ஸ்னா சப்ளை ப்ளஸ் டாக்ஸ் இருந்தால் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவீங்க. சப்ளை இருக்குது டாக்ஸே இல்லைன்னா யூ ஹேவ் டு இஷ்யூ வந்து பில் ஆஃப் சப்ளை அண்ட் வந்து அந்த பில் டாக்குமெண்ட்டில் யூ ஹேவ் டு மென்ஷன் இட் அஸ் காம்பஷன் டாக்ஸபிள் பர்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால ஜிஎஸ்டி வந்து ஓன் பாக்கெட் எக்ஸ்பென்ஸாக ஆகிடும் உங்களுக்கு வந்து காம்பஷன் டீலருக்கு. ஹி ஹாஸ் டு பியர் த ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் பை ஹிம்செல்ஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பஷன் டீலருக்கு அவங்களோட இன்வாட் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அதாவது ஹி கேன் இம்போர்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லைன்னா வந்து ஹி கேன் வந்து மேக் இன்டர் ஸ்டேட் பர்ச்சேசஸ் ஆல்சோ. பட் வந்து ஹி கெனாட் மேக் வந்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் வந்து அவரால் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப் வந்து சென்னையில் வச்சுருக்கீங்க. ஸோ யூ ஆர் அ டீலர் இன் வந்து கூட்ஸு அண்டு வந்து உங்களுக்கு என்னது உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 60 lakhs இன் ஃபினான்ஷியல் 25-26. ஸோ இப்போ வந்து 26-27க்கு நீங்கள் சப்போஸ் காம்பஷன் ஸ்கீம் வந்து ஆப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வந்து வாலண்டரி தான். நீங்கள் வந்து வித்தின் 1.5 crores இருந்தால் கண்டிப்பாக காம்பஷன் ஸ்கீம் ஆப் பண்ணணும்னு இல்லை. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஆப்ட். இட் இஸ் யுவர் வாலண்டரி டெசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி ஆப் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் CMP-04 வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். நான் லாஸ்ட்டில் வந்து நான் காட்டுறேன் அந்த ஃபார்ம் பற்றி. ஓகேங்களா? ஜிஎஸ்டி போர்ட்டலில். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆப் பண்ணல, நான் நார்மல் ரெகுலர் டேக்ஸ் பேராக இருக்குன்னா நீங்கள் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணணும். GST 3B பண்ணணும் அண்ட் வந்து யூ ஹேவ் டு கலெக்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் யூ கேன் கிளைம் வந்து ஐடிசி அந்த ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் காம்பஷன் ஸ்கீம் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு நீங்கள் ஆப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுவீங்க? 60 lakhs 1% வந்து கன்செஷன் ரேட்டில் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். அண்ட் வந்து மந்த்லி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குவார்டர்லி ரிட்டர்ன் மட்டும்தான் இருக்குது. அது ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் என்னது நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஐடிசியும் கிளைம் பண்ண முடியாது. அதாவது காம்பஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ஆப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். எல்லாமே சிம்பிளிஃபைடு மேனராக இருக்கும். டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்கள் சேல்ஸோட இன்வாய்ஸ் பேஸ் டீட்டெயில்ஸு அந்த மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஐடிசியே கிளைம் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஜிஎஸ்டி உங்கள் கஸ்டமர் கிட்டேருந்து வாங்க போகிறதில்ல. பட் வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர் ஸ்கீமில் என்னது, நீங்கள் வந்து உங்கள் சேல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் பேஸ் சேல்ஸ் நீங்கள் GSTR 1ல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ சப்போஸ் வந்து உங்கள் ப்ரீவியஸ் டர்ன் ஓவர் வந்து 25-26 டர்ன் ஓவர் அப் டு 1.5 crores இருந்திருக்கு. ஸோ கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் 26-27ல் நீங்கள் காம்பஷன் ஸ்கீம் வந்து ஆப் பண்ணிட்டீங்க அண்ட் வந்து யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ் வந்து ரெகுலர்லி அண்ட் நவ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஃபினான்ஷியல் 26-27 உங்களோட டர்ன் ஓவர் வந்து 1.5 crores கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து என்னது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் காம்பஷன் ஸ்கீம் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ். நீங்கள் உங்கள் காம்பஷன் ஸ்கீம்லேருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் ஆகணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபார்ம் CMP-04 நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து எந்த டேட்லேருந்து நீங்கள் காம்பஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் அவுட் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட் டேட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கணும். உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும் அண்ட் வந்து யூ கேன் கிளைம் ஐடிசி ஃப்ரம் தட் டேட் ஆன்வர்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டாக். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்கள் ஸ்டாக்கில் வந்து என்ன உங்கள் ஸ்டாக்கில் என்ன கூட்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் பே பண்ண ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஐடிசி கிளைம் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து என்ன, you have to file GSTR 1 and GSTR 3B வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ப்ளஸ் யூ ஹேவ் டு பே GST ஆன் வந்து நார்மல் ரேட்ஸ். நீங்கள் வந்து காம்பஷன் டீலர் பே பண்ணுற கன்செஷனல் ரேட்டில் GST பே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்.
இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து காம்போசிஷன் 26-27ல நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு ஆப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து உங்களோட டர்ன் ஓவர் டில் நவம்பர் 2026 வந்து 1.48 க்ரோஸ் இருக்குது. அண்ட் டிசம்பர் 10ல ஒரு சேல் 5 லேக்ஸ்க்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ அட் டிசம்பர் 10 என்ன ஆகுது, உங்களோட டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் வந்து 1.5 க்ரோஸ். ஸோ அப்போ என்னது, ஃப்ரம் டிசம்பர் 10 ஆன்வர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிஎம்பி 04 ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். அண்ட் 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 ஐடிசி நீங்கள் ஐடிசி 01 ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணணும். நீங்கள் ஐடிசி வந்து ஃபைல் பண்ணுறக்கு, நீங்கள் ஐடிசி கிளைம் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா GSTR1 GSTR3B மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு இஷ்யூ டேக்ஸ் இன்வாய்ஸ் டு யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் கலெக்டிங் GST ஃப்ரம் தெம். இப்போ வந்து நீங்கள் யூ ஆர் அ சப்ளையர் ஆஃப் வந்து கூட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து யூ ஆர் அ டீலர் இன் வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறீங்க, லேப்டாப்லாம். இப்போ வந்து அதுக்கு ஏதோ ஒரு ரிப்பேர் சர்வீஸ்க்கு வந்து உங்ககிட்ட தானே வருவாங்க. ஸோ என்னென்னா, இஃப் யூ ஆர் மெயின்லி டீலிங் இன் கூட்ஸ் சப்ளை ஒன்லி, பட் வந்து ஆன்சிலரி சர்வீசஸை, அதாவது அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட சர்வீசஸை நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த சர்வீஸ் லிமிட் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட்டு, இந்த சர்வீஸ் லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் ஆப்டின் பண்ணிவிட்டு கூட்ஸ் சப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது சர்வீஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் லிமிட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக வந்து இங்கே ஸ்டேட் டர்ன் ஓவர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது காம்படிஷன் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டிக்கு நம்ம வந்து பேன் இந்தியா டர்ன் ஓவர் வந்து எடுத்துக்குவோம், அக்ரிகேட் பண்ணிக்குவோம். ஆனால் சப்ளை சர்வீஸ் லிமிட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட் டர்ன் ஓவர் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து சப்ளை பண்ணலான்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அப் டு 10% ஆஃப் ஸ்டேட் டர்ன் ஓவர் ஆர் 5 lakhs விச் எவர் இஸ் வந்து ஹையர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து ஒன் பேனில் யூ ஹேவ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் வந்து கர்நாடகா. தமிழ்நாடுல 90 lakhs டர்ன் ஓவர், கர்நாடகாவில் 70 lakhs டர்ன் ஓவர். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் காம்படிஷன் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க, சம் பண்ணுறீங்க, அக்ரிகேட் டர்ன் ஓவர் பேன் இந்தியா பேசிஸில் எடுக்கிறீங்க 1.6 crores. ஓகேங்களா? ஸோ இட் எக்ஸீட்ஸ் வந்து 1.5 crores. ஸோ யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் காம்படிஷன் ஸ்கீம். அவ்வளோதான், பேச்சு முடிஞ்சுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, நவ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் டீலர் ஆஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் வந்து 2 states. தமிழ்நாடுல 80 lakhs, கர்நாடகாவில் வந்து 20 lakhs. ஸோ ரெண்டு சம் பண்ணிங்கன்னா 1 crore, இட்ஸ் லெஸ் than 1.5 crores. ஸோ கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் 26-27க்கு அவங்க வந்து காம்படிஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து யூஆர் அ டீலர் இன் வந்து கூட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் எந்த அளவு வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட் டர்ன் ஓவர், ஸ்டேட் வைஸ் வந்து சர்வீஸ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடுக்கு என்னது, தமிழ்நாடு ஸ்டேட் டர்ன் ஓவர் எவ்வளோ, உங்களுக்கு வந்து 80 lakhs. ஸோ 80 lakhsல 10% ஆர் 5 lakhs விச் எவர் இஸ் ஹையர். ஸோ 8 lakhs. ஸோ தமிழ்நாடு GSTINக்கு நீங்கள் வந்து அப் டு 8 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து சப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா GSTIN. இப்போ கர்நாடகா ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட் டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ, 20 lakhs. ஸோ அதில் 10% ஆர் 5 lakhs விச் எவர் இஸ் ஹையர். அதாவது 5 lakhs இஸ் த மினிமம். ஓகேங்களா? ஸோ அலோடு சர்வீஸ் சப்ளை ஃபார் கர்நாடகா GSTIN வந்து 5 lakhs. ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் சப்ளை லிமிட் வந்து நீங்கள் எவ்வளோ அலோவபிள் அப்படின்னு பார்க்கறக்கு யூ ஹேவ் டு டேக் வந்து ஸ்டேட் டர்ன் ஓவர் ஆர் யூனியன் டெரிட்டரி டர்ன் ஓவர் அஸ் த கேஸ் மேபி. ஓகேங்களா? பட் வந்து காம்படிஷன் ஸ்கீம் அப்ளிகபிலிட்டி பார்க்கறக்கு அக்ரிகேட் பேன் இந்தியா டர்ன் ஓவர் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது காம்படிஷன் ஸ்கீமில். இப்போ வந்து நம்ம காம்படிஷன் ஸ்கீம் ஃபார் கூட்ஸ் சப்ளையர் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து காம்படிஷன் ஸ்கீம் ஃபார் சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களோட இப்போ ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்னால் இட் வில் பி கவர்ட் இன் சப்ளை ஆஃப் வந்து கூட்ஸ். ஓகேங்களா? இப்போ அதர் தேன் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் வேறு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்களோட டர்ன் ஓவர் இந்த ப்ரிசைடிங் அக்ரிகேட் பேன் இந்தியா டர்ன் ஓவர் இந்த ப்ரிசைடிங் ஃபினான்ஷியல் இயர் வந்து அப் டு 50 lakhs இருந்துச்சுன்னா இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து காம்படிஷன் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களோட கன்செஷனல் GST ரேட் வந்து 6% ஆஃப் த டர்ன் ஓவர். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர் வந்து அவரோட டர்ன் ஓவர் வந்து 30 lakhs இருக்குது. ஸோ இட்ஸ் அப் டு 50 lakhs. ஸோ கரண்ட் இயரில் ஹி கேன் ஆப்ட் ஃபார் வந்து காம்படிஷன் ஸ்கீம். ஓகேங்களா? அண்ட் டேக்ஸ் வந்து 6% ஆஃப் 30 lakhs, 1.8 lakhs பே பண்ணால் போதும் GST. டீட்டெயில்டு மெயின்டெனிங் ரெக்கார்ட்ஸு உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டிங் ஆஃப் சேல்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் காம்பஷன் டீலருக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ரிட்டர்ன் சார். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி சிஎம்பி 08 வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதில் குவார்ட்டர்லி பேமெண்ட் ஃபார்ம், அதாவது ஈச் குவார்ட்டருக்கு மொத்தம் 4 குவார்ட்டர்ஸ் இருக்குங்களா. ஸோ 4 ஃபார்ம்ஸ் ஒரு நீங்கள் வந்து 1 இயர்க்கு ஃபைல் பண்ணுறது வரும். ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஜூலை 18க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சம்மரி டேர்ன் ஓவர் ஆஃப் அவுட்வர்ட்ஸ், சம்மரி டேர்ன் ஓவர் மட்டும்தான் இருக்கும். நோ இன்வாய்ஸ் வேஸ் ரிப்போர்ட்டிங் லைக் இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஓகேங்களா. இங்கே வந்து சம்மரி டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ, அதில் வந்து நீங்கள் 5% ஆர் 1% நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. அண்ட் எவ்வளோ டேக்ஸ் ஆக்சுவலி பெய்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஜிஎஸ்டிஆர் 4 வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை 30th April ஃபாலோயிங் த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு நீங்கள் பை 30th April 2026க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து அதுனா கன்சாலிடேட்டட் சேல்ஸ் டேட்டா அவ்வளோதான். இந்த குவார்ட்டர் இந்த சிஎம்பி 04 இருக்கு இல்லைங்களா, சிஎம்பி 08 இருக்குங்களா. ஸோ அதில் அந்த 4 குவார்ட்டர்ஸ் ஃபைல் பண்ண கன்சாலிடேட் சேல்ஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் இன்வாட் சப்ளை டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் டேக்ஸ் பேபிள் அண்ட் டேக்ஸ் பெய்டு அண்டர் சிஎம்பி 08 ஃபார்ம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ காம்பஷன் டீலர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3 அதெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து சப்ளையர், இப்போ சம் சப்ளை வந்து ஒன் சப்ளையர் ஹி ஹேட் மேட் அன் அவுட்வர்ட் சப்ளை டு த காம்பஷன் டீலர். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காம்பஷன் டீலர் இஸ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ ஹி இஸ் ஹேவிங் அ ஜிஎஸ்டிஐஎன், கரெக்ட்டுங்களா. ஸோ B2B உங்களுக்கு வந்து கவர் ஆகும் இந்த சப்ளை டு காம்பஷன் டீலர். ஸோ சப்ளையர் என்ன பண்ணுவான், அவனோட ஜிஎஸ்டிஆர் 1 டேபிள் 4 B2B இன்வாய்ஸஸில் சப்ளை டு காம்பஷன் டீலர் இன்வாய்ஸை உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவான். ஓகேங்களா. ஏன்னா இட் இஸ் லைக் ரெகுலர் சப்ளை ஃபார் த சப்ளையர். அவங்க சப்ளையருக்கு அவன் ரெசிபியன்ட் வந்து காம்பஷன் டீலராக இருந்தாலும் சரி, வந்து ரெகுலர் டாக்ஸ் பேராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்கீம் பேராக இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டுமே B2B இன்வாய்ஸஸ் தான். ஸோ டேபிள் 4 ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ ரெசிமென்ட் சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், as soon as வந்து ஜிஎஸ்டிஆர் 1 உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து சப்ளையர் ரிப்போர்ட் பண்ணானே, இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் த IMS, that is invoice management system, and வந்து GSTR 2A of the recipient, that is காம்பஷன் டீலரோட GSTNல உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ பட் வந்து என்னது, யூ கேனாட் கிளைம் வந்து ஐடிசி. கரெக்ட்டுங்களா. காம்பஷன் டீலர் கேனாட் கிளைம் ஐடிசி ஆன் டேக்ஸ் பெய்ட் ஆன் இன்புட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதோட நீங்கள் அப்படியே விட்டுறலாம் காம்பஷன் டீலர், அதுக்கு எந்த யூஸ்மே உங்களுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து காமிச்சிடுறேன் எந்தெந்த ஃபார்ம்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு. ஸோ முதல்ல வந்து நம்ம சர்வீசஸில் போங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் டு ஆப்ட் ஃபார் காம்பஷன் லெவி, ஃபெசிலிட்டி டு ஆப்டிங் ஃபார் காம்பஷன் லெவி ஃபார்ம் சிஎம்பி 02 இஸ் டிசேபிள்டு ஃபார் நவ். ஏன்னா என்னது, நீங்கள் கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் 26-27க்கு நீங்கள் காம்பஷன் லெவி ஆப்ட் பண்ணணும்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பை 31st March 2026 நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணி இந்த டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்கு காம்பஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு இப்போ நீங்கள் ஆப்ட் பண்ணணும்னு வந்து நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, இஃப் யூ ஆர் வந்து எலிஜிபிள், அப்போ வந்து பை 31st March 2027க்குள்ளே நீங்கள் இந்த சிஎம்பி 02 ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. application for withdrawal from composition levy. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிஎம்பி 04 ஃபார்ம் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நீங்கள் காம்பஷன் ஸ்கீமுக்கு வாலண்டரியாக நீங்கள் காம்பஷன் ஸ்கீம்லேருந்து நீங்கள் ரெகுலர் டாக்ஸேஷன் ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஆகுனாலும் இல்லை பை இன்டிமேஷன், அதாவது கம்பல்சரி ஸ்விட்ச் ஆகணும். பிகாஸ் வந்து உங்களோட டேர்ன் ஓவர் வந்து த்ரிஷோல்ட் லிமிட்டை கரண்ட் இயர்ல எக்ஸீட் ஆனங்காட்டி கம்பல்சரியாக ஸ்விட்ச் ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்ம் சிஎம்பி 04 வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் டேக்ஸ் பேர் வந்து காம்பஷன் லெவி வந்து ஆப்டே பண்ணலை. அதனால என்னது, அதுலேருந்து ஹீ கெனாட், ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம் டு வித்ட்ரா ஃப்ரம் காம்பஷன் லெவி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடிசியோட ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ ரிட்டர்ன்ஸில் போய் கோ டு ஐடிசி ஃபார்ம்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐடிசி 01 வந்து போங்க.
ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க அதாவது நீங்க காம்பன்சேஷன் ஸ்கீம்லேருந்து நீங்க ஆப்ட் அவுட் பண்ணி ரெகுலர் ஸ்கீமுக்கு நீங்க ஸ்விட்ச் ஆகும் போகுது. அப்போ நீங்க வந்து எந்த டேட்ல நீங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்குள்ள நீங்க ஜம்ப் பண்றீங்களோ, அந்த டேட்ல உங்களுக்கு வந்து என்ன ஸ்டாக் இருக்கோ, அந்த ஸ்டாக் மேல நீங்க கட்டின டாக்ஸ்லாம் ஐடிசிவ நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ ஆர் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இங்க பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் கண்டெய்னிங் செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆன் விச் ஐடிசி இஸ் வந்து கிளைம்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு அப்போ இந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இங்க கூட்ஸ் டைப், டிஸ்கிரிப்ஷன், இன்புட்ஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சேம் இங்க வந்து அதேதான். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது. ஓகேங்களா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகபிள் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ் ஹூ அப்ளைட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 30 டேஸ் ஆஃப் பிகமிங் லையபிள் கேன் பி ஃபைல்ட் ஒன்லி ஒன்ஸ். அதாவது நீங்க இப்போ ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்து நீங்க வந்து அப்ளிகபிள் ஆயிட்டீங்க. உங்க டர்ன் ஓவர் வந்து த்ரெஷோல்ட் லிமிட்ட கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, அப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஐடிசி 01 வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வித்தின் 30 டேஸ் ஆஃப் அதாவது எப்போ நீங்க லைபிள் ஆறீங்களோ, எப்போ த்ரெஷோல்ட் லிமிட்ட வந்து டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணுதோ, அதுலேருந்து 30 நாளுக்குள்ள நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்டெயின் பண்ணணும். அப்போ வந்து நீங்க இந்த ஐடிசி 01 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஃபைல்ட் ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 18(1)D வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகபிள் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ் ஹூ சப்ளை பிகம் டாக்ஸபிள். அதாவது நம்ம கேஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்துட்டு இப்போ காம்பன்சேஷன் ஸ்கீம்லேருந்து நீங்க ரெகுலர் ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா, அப்போ வந்து நீங்க இந்த செக்ஷன் கீழ 18(1)D கீழ நீங்க போய் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இட் கேன் பி ஃபைல்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐடிசி 03. ஸோ ஐடிசி 03 வந்து உங்களுக்கு வந்து எப்போ நீங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்லேருந்து காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு நீங்க ஆப்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களால வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. யூ பிகம் இன்எலிஜிபிள். ஸோ எந்த டேட்ல நீங்க ஆப்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நாள்ல நீங்க வந்து ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். நீங்க அந்த ஸ்டாக்ல இருக்கறதுக்கு நீங்க எவ்வளோ ஐடிசி கிளைம் பண்ணீங்களோ, அந்த கிளைம் பண்ண ஐடிசி எல்லாமே நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்க ப்ரொசீட் குடுத்துட்டு this form should be filed within 60 days from the date of opting in for compulsion scheme. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சிஎம்பி 02 ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஃபோர் ஃபினான்ஷியல் இயர் வந்து சப்மிட் பண்ணுவீங்களா ஆப்ட் பண்ணுறக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த சிஎம்பி 02 ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணானே ஏஆர்என் அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் எந்த டேட்டில் நீங்கள் ஆப்டின் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா, அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற வந்து ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இன்புட்ஸ் எவ்வளோ இருக்கு அண்ட் வந்து செமி ஃபினிஷ்டு கூட்ஸ்ல ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்கு, வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ்ல எவ்வளோ இருக்கு, அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி நீங்க இது வரைக்கும் ஐடிசி கிளைம் பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதான் காம்பன்சேஷன் ஸ்கீம் அண்டர் ஜிஎஸ்டியோட கான்செப்ட் வந்து இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். Thank you. Have a nice day.